ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமாக எப்படியோ அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் பண்ண ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப பெரிய ஹெல்ப்பு அப்படின்ட்டு ஹார்ட் சிம்பிளெல்லாம் காமிச்சிட்ருக்கான். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரி சரி விட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னால் நம்பவே முடியலடா, நம்மளடா அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம், நேற்று தான் காங்குக்கு என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம், அப்படி இருந்தும் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. அப்போது சாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு ஒரு உயிரை உருவாக்குறதுல ஒரு பங்கெடுத்திருக்கோம், அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. அட போடா நீ வேற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கைஸ், நம்ம அந்த காங்கோட டிக்கெட்டை ரிட்டன் கொடுத்துடலாம் அப்படின்னு. எதை டிக்கெட்டை ரிட்டன் கொடுக்கணுமா, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டே நம்ம எல்லாருமே ஆஸ்ட்ரோனட்ஸ்டா, அந்த காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதுடா, கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு. நீ என்ன பைத்தியமாடா, அந்த லூசு பையன்ட்டனா காசா இல்லை, அவன் கோடியில் புரண்டுட்டு இருக்கான், இந்த காசும் எதுக்கு அவனுக்கு போகணும், நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லை, இது வந்து ரொம்ப பெரிய தப்பு, நம்மளுக்கு காசு முக்கியமா இல்லை ஆஸ்ட்ரோனட்டாக இருக்கிறது முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சைடை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை போய் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவள் சொல்லிகிட்டு இருக்கா, டே பாத்தியா மேல் வந்து ஃபீமேலை தேடி போகுது, அப்போ சீக்கிரமாகவே அவங்க 2 பேரும் ஒன்றாகி குட்டியெல்லாம் போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இவங்க 2 பேரும் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஜோ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போது 2 எலியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ளோஸாக போகுது. ஆனால் அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தள்ளி போயிடுது. இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதோட பிளட் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. 0 கிராவிட்டியில் இந்த ஃபீமேல் எலியோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு டவுன் ஆயிடுச்சாமா. ஸோ அதனால தான் அது வந்து இன்டிமேட் ஆகாமல் மேலே விட்டு தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த ஹார்மோனை வந்து இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம், அப்போ கரெக்டாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் அது இன்டிமேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அட நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ நான் ஒரு நல்ல அசிஸ்டண்ட் தானே, நான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கல தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவன் இந்த மாதிரி டூரிஸ்ட்டாக வரான், நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சீஃப் சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ராவல் கமாண்டராக, ஸோ என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக பார்ப்பேனா இல்லை அவனுக்கு நான் பேபி சிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேனா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வேறு ஆப்ஷன் இல்லைம்மா, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அவனுக்கு ஸ்பேஸை பற்றி என்ன தெரியும், ஸ்பேஸில் எப்படி சாப்பிடணும், தூங்கணும், உட்காரணும், ஏன் எப்படி டாய்லெட் போகணும் கூட அவனுக்கு தெரியாது. நான் எல்லாத்தையுமே 1 by 1 சொல்லி கொடுத்துட்ருக்க முடியுமா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து இந்தம்மா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. இவங்க 2 பேர் இப்படி பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜோ பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு அந்த சாயோட அண்ணி தான் காட்டுறாங்க. ஸோ இது வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கண் முழிக்கலை, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களாமா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் தான் காட்டுறாங்க. இந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு இந்த ராக்கெட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் அமுச்சு விடுவாங்கள்ல, அதில் வந்து 3 ஸ்டேஜ் வந்து செப்பரேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்பேஸில் தானே சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கும், அது எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டவர் நோட் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த சீஃப் வந்து கேட்குதாம, இது என்னடா அப்படின்ட்டு. இதான் அந்த ஸ்பேஸ் வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கு. சரி நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஏதாவது அட்டாக் பண்ணுமா அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஆர்பிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ உடனடியாக ஈவுக்கு கால் பண்ண அப்படின்னு. அந்த சைடு ஈவ் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன் வரவும் இவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி கேட்குறாங்க, அப்படியா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நானே இந்த விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறா. ஸோ அந்த வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு ஒரு டைரெக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. இந்த சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நீ வந்துட்டு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டுரு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. இந்த சைடு ஈவை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் புக் படிக்கலாமே அப்படின்ட்டு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்து தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் எடுத்து வச்சு தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஈவும் ஹீரோவும் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக நின்றுலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் போல். ஸோ அந்த சிகரெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசக்கி போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கானா. அங்கே வந்துட்டு இந்த சீஃப் வந்துட்டுருக்காங்க. அம்மா இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஈவ் வந்து அந்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களாமா.
ஸோ அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சீஃப்ட்ட சொல்லியிருப்பாங்க போல். அந்த அம்மா வந்து ஈவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த நேரம் இவனும், அதாவது ஜோவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். ஆமாம், நீ என்னடா இங்கே அப்படின்னு. ஈவு தான்ப்பா அந்த டிவியை நான் ஆஃப் பண்ண சொன்னான் அப்படின்னு. அட, நம்ம 2 பேத்துக்கிட்டையுமா அவள் கால் பண்ணி சொன்னான் அப்படின்னு. சரி, நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு அவங்கேருந்து போகிறா. ஆனால் ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஜோவை வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. இந்த ஜோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இப்போ நான் உன்னை கிஸ் பண்ணது உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருந்துட்டேன். அதான் நமக்குள்ள அந்த மாதிரி நடந்துருச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டு தான், நீ பெருசாக எதையுமே எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிட்டுருக்கான். இவளுக்கா, ஏண்டா என் கூட ஒன்றுமா இருப்பேன்னா ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிட்டு போறியாடா அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் வந்துட்டு அந்த எக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வரான். அங்கே தான் அவள் உட்காந்து தூங்கிட்டு இருக்காள்ல. சரி, ஓகே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டருக்கு பக்கத்தில் போயிட்டு, கடவுளே எப்படியாவது இது மோரலாக டெவலப் ஆயிடணுப்பா சாமி அப்படின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ தான் இந்த ஈவோட காலை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான். இவ இனி பேண்டேஜே மாற்றலையா? இவ கால் இல்லாமல் தான் பூமியில் போய் சுற்றிட்டு இருக்க போகிற போல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூஞ்சிக்கு நேராக கையெல்லாம் அசைச்சு பார்க்க. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி, இவளை என்னத்தை எழுப்பிக்கிட்ட அப்படின்ட்டு இவனே பார்த்தீங்கன்னா காலைல பேண்டேஜ் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுட்ருக்கான். ஆனால் திடிக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. பூமிக்கு போய் கால் இல்லாமல் தான் சுற்ற போகிறா. எப்போ பாரு நீ ஒழுங்காயிரு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிற, ஆனால் நீ மட்டும் எதுவுமே பண்ணிக்காத அப்படின்னு அவளை ஒரு மாதிரி பார்க்குறானா. அப்படியே பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஈவ் வந்து அந்த சீஃப் கிட்ட சொல்லியிருந்துருப்பாங்களே, என்னால் அவனை வந்துட்டு பார்த்துக்கலாம் முடியாது, அவனுக்கு ஸ்பேஸில் எப்படி இருக்கிறதுன்னு கூட தெரியாது அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் போல. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த டைம் வெளியே வரும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தெரிச்சு ஓடி இருந்திருப்பான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்ணில் சிக்கிறான். அப்போ அந்த சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவன் தான் டூரிஸ்ட்டாக வரப்போகிறான், இவங்க தான் அவனோட கமெண்டர் அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டுறாங்க. அங்கே நீ என்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இங்கே வந்து நீ ஃபுல்லாமே என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற. நம்ம வந்து பூமிக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாருமே டேட் பண்ணுற மாதிரி நம்மளும் டேட் பண்ணலாம். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழையில் நனையலாம், நல்லா காற்று வாங்கலாம், நம்ம மனசு விட்டு பேசிக்கிறலாம் அப்படின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இந்த 3 பேர்த்தை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த டிக்கெட்டை வந்து எப்படி காங்கோட ரூமில் வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மீனாக்கும் ஜின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை கொடுக்குறதுல உடன்பாடே இல்லை. டே, ஏன்டா அப்படி பண்ணுற, இன்னொரு ஒரு டைம் வந்துட்டு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு. டே, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து ஆஸ்ட்ரோனட்ரா, ஒருத்தனோட காசை நம்ம இந்த மாதிரி தெரியாமல் திருடக்கூடாது, அது நம்மளோட எத்திக்ஸே கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சரி நான் அந்த டிக்கெட்டை உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு மீனா பார்த்தீங்கன்னா காங்கோட ரூமை ஓப்பன் பண்ணி அவனோட மூஞ்சில் வந்து டார்ச் லைட் அடிக்கிறான். என்னது அப்படின்ட்டு அவன் கடுப்பாகும் போது அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுட்டு அப்படியே வெளியே ஓடிடுறாங்க. அந்த டிக்கெட்டை எப்படியாவது அவன் பார்த்து எடுத்துப்பான் அப்படின்னு. ஆனால் அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா அழகாக அவனோட பெட்டில் போயிட்டு சொருகிக்குது. இந்த சைடை சாயோட அண்ணி தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கண் முழிக்கலை. சாய்க்கும் சரி அந்த சீஃபுக்கும் சரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்னாச்சு இப்போ, ஓகேவா அப்படின்ட்டு யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டானுங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த எக்கை போய் செக் பண்ணி பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் மோரலாவாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த விஷயத்த கண்டிப்பாக சாயோட அன்னிக்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே அந்த ஃபோனை தான் பார்க்குறாங்களா. ஹீரோ தான் ஃபோன் பண்ணுறான். நான் இந்த ஃபோனை எடுக்கவா அப்படின்ற மாதிரி இந்த பேயை சொல்லும்போது, அவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான், அந்த ஃபோனை எதுக்கு அட்டன் பண்ணும், ஃபஸ்ட்டு நீ கட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த ஆள் கத்துறாரு. இவன் வந்து கட் பண்ணுறன்ற பேரில் அதை அட்டன் பண்ணி விட்டுறான். ஸோ அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஃபர்டிலைசேஷன் பண்ண அந்த எக்கு வந்துட்டு மோரலாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நல்லா வந்து சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க, நான் கூடிய சீக்கிரம் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இதை கேட்ட எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. அப்போ அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபோனை கூட நான் ஹீரோட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை வாங்கி காதில் வைக்கும் போது அந்த சைடு யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த ஆளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோ பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டோன்னே இந்த சாயோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறாங்க. இந்த சைடு யார் வந்திருப்பா அப்படின்னா காங் தான் வந்திருந்திருப்பான். ஸோ அவன் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுருந்துருப்பான் போல். இப்போ நீ சொன்னது உண்மைதானா அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம், நீ வேறு யாருக்கிட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கும் போல். ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அங்கே வந்துடுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுருக்காங்களா. அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா, நேற்று நைட்டு நீங்கள் தூங்காமல் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க,
ஸோ அதனால நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இல்லை அவங்க நேற்று நைட்டு நல்லா தான் தூங்குனாங்க அப்படின்னு. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பூமியில் மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றா நனையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறையேறுது. அப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இவ கேட்டுட்டு தான் இருந்தாளா அப்படின்னு. எனக்கு மழையில் நனையிறது சுத்தமாக பிடிக்காதேப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த நேரம் காங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான், இது வந்து பாசிபிளே கிடையாது, நீ எப்படி தனியாக இந்த விஷயங்களை பண்ண அப்படின்னு. ஏன்பா உனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கா? நான் ஏன்டா ஓ மேலே ஜெலஸாக இருக்கணும், நீலாம் என் அளவுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கியா அப்படின்னு. எப்பரா நீ அதை கையால் பண்ண, அதுக்கு மைக்ரோ வேணும்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது சாண்டி பார்த்தீங்கன்னா வாயை பொத்திக்கிறா, டே வாயை மூடுறா, நீ ஏதாவது சொல்லி நாங்கள் எல்லாருமே கூண்டோட சிக்கிற போகிறோம் அப்படின்னு. இங்கே இப்படி ஒரு கலவரம் நடக்க அப்படியே வெளியே கட்டுறாங்க. அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தது இல்லையா, அதில் ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வெடிச்சு இது போகிற டைரக்ஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இருக்கு. இந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா ஐஓயுக்கு போகுது. அவங்க என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. உடனடியாக அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலர்ட் மாதிரி கொடுக்குறாங்க, ரெட் அலர்ட். இந்த மாதிரி வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி தான் வருது. ஸோ அங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. அதனால் உங்களுக்கு தேவையான திங்ஸு சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த ஸ்கார்பியனில் போய் இருங்க அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், இது என்ன அவ்வளோ சீரியஸான விஷயமா அப்படின்னு. அப்போ மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்பேஸில் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து வரும். இது ஒரு ஜஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் தான். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு அந்த ஸ்கார்பியன் மூலமாக எடுத்துக்கு போவோம். ஆனால் அந்தளவுக்கு சீரியஸாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் ஈவ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எல்லாருமே அவங்கவுங்க டெஸ்ட்டு சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் ஹீரோ உன்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையுமே நீ பேக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த இன்குபேட்டர் கிட்ட தான் போகிறான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கழட்ட ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காங் வரான். அது மாரலாக டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போனா அது வேஸ்ட்டு தான், அதை விட்டுட்டு ஒழுங்காக ஸ்கார்பியனில் போய் இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க, என்னால் வெறும் கையோடு இங்கேருந்து போக முடியாது, இது இன்னி கொஞ்ச நேரம் மட்டும் இன்குபேட்டரில் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லாவே டெவலப் ஆகிரும், ஸ்கார்பியனில் ஏதாவது இடம் இருக்குமா, அதை சேஃபாக வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே ஒரு மாதிரி பார்க்குறான். சரி நான் போய் அங்கே ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே அங்கிட்டு க்ரூ மெம்பர்ஸை காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் எல்லாருமே அந்த ஸ்கார்பியனில் போய்ட்டு உட்காருங்க அப்படின்னு. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எப்படியும் எடுக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் சுத்தமாக முடியவே இல்லை. அந்த இன்குபேட்டர்லேருந்து அந்த எக்கை எடுத்துட்டான் அப்படின்னா அது மோரலாக டெவலப் ஆகாது, அந்த எக்குமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருமா. ஸோ அதனால தான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடை எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆமாம் ஹீரோ எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டர் அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எடுத்துட்டான் போல. ஈவ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டே நீ எங்கடா இருக்க, சீக்கிரமாக அந்த ஸ்கார்பியனுக்கு வாடா அப்படின்னா அந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே வெளியே கட்டுறாங்க. அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துருச்சு. ஐஓயுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட சீக்கிரமாக வந்துருச்சு, ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு. அப்போது ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சாண்டி நீ எல்லா ப்ரொசீஜருமே பண்ண, நான் போய் ஹீரோவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. இங்கேருந்து எந்திரிக்க தான் செய்கிறா. அதுக்குள்ளேயே அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகி வந்திருக்கும் போல். வந்த வேகத்துக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மோதும் போது அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி கிடுக்கிடுன்னு தான் ஆடிட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கு. அந்த டைம் தான் இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். வந்த வேகத்துக்கு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பின்னாடி போயிடுறான். ஸோ அந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக லாக் ஆயிடுது. ஒரு மாதிரி மண்டையிலேயே அடிப்பட்டு அவன் அப்படியே விழுந்துடுறான். இந்த சைடு இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க, நம்மளுக்கு சுத்தமாக டைமே கிடையாது, ஸோ அங்கேருந்து நீங்கள் கிளம்பி ஆகணும், இல்லைனா எல்லாத்துக்குமே ஆபத்து, எல்லாருமே வந்துட்டாங்க தானே அப்படின்னு. இல்லை ஹீரோ இன்னுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தொல்லையை தாண்டா கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ வந்து கேட்குறாங்க, அவனை கடைசி எங்கடா பார்த்தீங்க அப்படின்னு. அவனை நாங்கள் அந்த லேபில் தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இந்த ஐஓயிலேருந்து சொல்கிறாங்க, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மோதிச்சுல அந்த ஃபோர்ஸில் வந்துட்டு அந்த லேபில் இருந்த டோர் எல்லாமே வந்துட்டு நல்லா லாக் ஆயிடுச்சு. ஸோ அவனால் அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, யாராவது போய் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு.
இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா கதறான் ஈவ் நான் உள்ளே இருக்கேன் என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு ஒரு சிலிண்டர்லாம் வச்சு அதை அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் முடியலை. அப்போ ஈவ் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன பைத்தியமா, அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம். ஏன்னா ஹீரோ இருக்கக்கூடிய அந்த லேபோட டோர் வந்து நல்லா லாக் ஆயிடுச்சு, நீ போயுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படி. அப்போது வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ நான் ஸ்பேஸ் வாக் பண்ணி அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் ரீச் ஆகிடுறேன். நாங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து ஸ்கார்பியன் இருக்கும்ல, அதில் நாங்கள் 2 பேருமே பூமிக்கு ரிட்டர்ன் வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த ஜோலாம் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா, நீ என்ன பைத்தியமா, எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போது அந்த கண்ணாடி போட்டவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்போது அவங்க இங்கேருந்து போகலை அப்படின்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிரும், ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சீஃபுக்குமே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஒருத்தவனை காப்பாற்ற போய் இந்த 5 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க போல். ஸோ அந்த கண்ணாடிக்காரன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அந்த ஸ்கார்பியனோட டோரை லாக் பண்ண, ரிமோட் மூலமாக அதை ஆக்டிவேட் பண்ணி செப்பரேட் பண்ண அப்படின்னு. ஸோ அந்த டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஈவ்க்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. சீஃப் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவனுக்கு ஸ்பேஸை பற்றி எதுவுமே தெரியாது, அவன் எப்படி தனியாக இங்கே இருப்பான், ஸோ அவன் கூட என்னன்னாச்சும் இருக்கு விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவள் கத்துறா. ஆனால் யாருமே கேட்கல. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். இந்த கண்ணாடிக்காரனுக்கும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த ஜோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்படா நம்ம ஆளுங்கேருந்து போகலை அப்படின்னு. இந்த செப்பரேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடிக்காரன் சொல்கிறான். பட் ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கா. இந்த சீஃப்மே வேணுக்குன்னு பண்ண கிடையாது, ஹீரோ ஒருத்தவனை காப்பாற்ற போய் எல்லாருமே வந்து ரிஸ்கில் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல். இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, இவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆன் பண்ண பார்க்குறான், கனெக்ட் பண்ண பார்க்குறான். பட் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மோதிச்சுல, அதில் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு போல் அந்த போர்ஷன். அதனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே பண்ண முடியல, கத்திக்கிட்டே இருக்கான், கமெண்டர் நான் இங்கே இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அந்த டைம் தான் இவன் யதார்த்தமாக அந்த விண்டோவில் எட்டி பார்க்குறான். அந்த ஸ்கார்பியோன் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிட்டுருக்கா. அவ்வளோதான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த விண்டோவை போட்டு தட்டிகிட்டு இருக்கான், நான் இங்கே உள்ளே இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. இங்கே கத்துனா அவங்களுக்கு என்ன கேட்கவா போகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா பறந்து போயிடுது. இவன் பார்த்திங்கன்னா இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.